என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது விஷயங்கள் பேசுறதுக்கு. முதல் விஷயம் என்னென்னா, இந்த ஃபெப்ரவரி சீரீஸோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே இன்னைக்கு. இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே நிஃப்டி நல்ல ரேலி ஆகிடுச்சு. ஒரு 1% மேலே மூவ் ஆகிருக்கு. ஸோ கடந்த காலங்களில், கடந்த 2-3 வருஷத்தில் எப்போல்லாம் இந்த மாதிரி முதல் ட்ரேடிங் செஷன் நல்ல ரேலி இருந்ததோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி, நாட் 100%, பட் மோஸ்ட்லி அந்த மாதம் ஃபுல்லாகவே பங்குச்சந்தைகள் நல்லா இருந்தது. அந்த மாதம் முழுக்கவே அந்த முதல் நாளுடைய லோவை உடைக்கல. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 23,300 கிட்ட நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அங்கேருந்து இப்போ ஒரு 250 பாயிண்ட் மேலே ஏறி க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால ஸோ இந்த மாதம் அந்த 23,300 கீழே போகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ அதை பார்ப்போம், நம்முடைய கணிப்பு கரெக்டாக இருக்கா. ஏன்னா பாஸ்ட் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு பெரும்பாலான சமயங்களில், எல்லா சமயங்கள்லையும் கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த 25வது வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 24வது வருஷம் ஏகப்பட்ட செல்லிங் எஃப்ஐஐ கண்ட மெனி செல் பண்ணி நின்னாங்க. அப்போ நிறைய பேர் நான் சொன்னாங்க, சார் இது இயர் எண்டு, அதனால் அக்டோபர் மாதம் ஏன் செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஆல் டைம் ஹை போயிடுச்சு, நம்ம வேல்யூவேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் அதிகமான வேல்யூவேஷன் இருக்கோ அந்த ஸ்டாக்கெல்லாம் தான் அவங்க விற்கிறாங்க. அப்புறம் சரி, ரொம்ப தொடர்ந்து நல்ல ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் 15% இறங்கிடுச்சு, லார்ஜ் கேப்பே 10-12% இறங்கிடுச்சு. அப்போ தொடர்ந்து செல் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, இல்லை சார் இது டிசம்பர் மாதம் அவங்க அக்கௌண்ட் க்ளோசிங் பண்ணுவாங்க சார், வேறு எங்கே சார் அவங்களுக்கு இடம் இருக்குது, இங்கே தானே வந்தாகணும், வேறு எந்த நாட்டிலும் இவ்வளோ பெரிய அதிக வளர்ச்சி கிடையாது, எதிர்காலம் கிடையாது, அதனால் ஜனவரி மாதம் கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வழியாக டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி சீரீஸ் ஆரம்பித்த உடனே ஒரு 2-3 நாள் கொஞ்சம் பங்கு சந்தைகள் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப எஃப்ஐஐ செல் பண்ண ஆரம்பித்தாங்க. நார்மலாக இறங்க ஆரம்பித்த உடனே ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு தான் முதல் ஷாக்கு. ஒரு சிவியர் செல்லிங் மிட் கேப்பு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ரெண்டுமே மோர் தென் 3%, 4% விழுந்தது. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க, இது சார் மார்ஜின் கால், நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடன் வாங்கி நிறைய ஷேரை வாங்கியிருக்கிறாங்க, அது கொஞ்சம் இறங்க ஆரம்பித்த உடனே இந்த மார்ஜின் கால் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் நிறைய ஃபோர்ஸ்டு செல்லிங் நிறைய இருந்தது அப்படின்னாங்க. அது ஜனவரி 10ஆம் தேதி. திரும்ப ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை இன்னொரு 3%, 4% இறங்கிச்சு. ஸோ அன்னைக்கு தான் நிஃப்டி 23,500க்கு கீழே வந்தது. அந்த 23,500க்கு கீழே வந்தது ஜனவரி 13ஆம் தேதி. அதுக்கப்புறம் நேற்று வரைக்கும் அந்த 23,500க்கு மேலே நிஃப்டி போக முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு, ரொம்ப வயலண்ட்டாக மூவ் ஆகுச்சு. எவ்ரிடே ஒரு 150-200 பாயிண்ட் நிஃப்டி இன்ட்ராடே கரெக்ஷன் இருந்தது. நிஃப்டி 23,000 2 தடவை உடைச்சாங்க. 3ஆவது தடவை உடைச்சி அது 22,800 போனாங்க. சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த நல்ல ரேலி வந்ததுனால முதல்ல 15 நாள் கழிச்சு முதல்ல 23,500க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் நல்லா இருந்தது, நிஃப்டி நல்லா இருந்தது. ஆனால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. இன்னும் கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு யூஎஸில் ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் ரெண்டுமே ப்ளஸில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க் நல்ல செல்லிங் வந்தது இங்கே. அதனால் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 100-150 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது, பேங்க் நிஃப்டி 200-250 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் பேச ஆரம்பித்தார் பட்ஜெட் பற்றி. ஸோ உடனே ஒரு கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் மேலே வந்தது, நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் மேலே வந்தது. அதுக்கப்புறம் ரேலி தொடர்ந்து இன்னும் மேலே போய் அப்புறம் கீழே மேலே போய், ஸோ பேங்க் நிஃப்டி ரொம்ப வாலட்டைலாக இருந்தது. ஆனால் க்ளோசிங்கில் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எதுக்காக இந்த பேங்க் நிஃப்டி பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னாக்கா, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். போன வருஷம் செப்டம்பர் எண்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் நிஃப்டி நல்ல பீக், ஆல் டைம் ஹை. அங்கே தான் எஃப்ஐஐ செல் பண்ண ஆரம்பித்தாங்க. போன அக்டோபர்லேருந்து பங்குச்சந்தைகள் நல்லா விழுந்தது, 26,300லேருந்து விழுந்தது.
அந்த 26,300 பங்கு சந்தைகள் விழும்போது என்ன நடந்ததுன்னா, அக்டோபர் ஃபுல்லாக மார்க்கெட் ஃபால் ஆகி, நவம்பர்லாம் ஃபால் ஆகி, நவம்பர் 21 தான் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தது. அந்த லோவஸ்ட் பாயிண்ட் 23,270 இன்ட்ராடே லோ, 23,350 க்ளோசிங் லோ. ஸோ இந்த ஜனவரி 13 அந்த 23,350க்கு கீழவும் போயிட்டு அங்கேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு 15 நாள் கழிச்சு நிஃப்டி 23,350க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. அதாவது நவம்பர் 21 எங்கே க்ளோஸ் ஆனாங்களோ அதை விட அதிகமாக இப்போது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நிஃப்டியோட ஸ்டோரி. இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அந்த நவம்பர் 21 க்ளோசிங்க்கு விட ஒரு 200 பாயிண்ட் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே பேங்க் நிஃப்டி பாருங்கள், நவம்பர் 21 போன வருஷம் க்ளோசிங் லெவலில் விட இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டி ரொம்ப ஹியூஜ்லி அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போது அட்லீஸ்ட் அந்த நவம்பர் 21 லோ, அந்த லோக்கு நாம் இப்போ திரும்ப மேலே போனாலே பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் மேலே போகணும். பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் மேலே போச்சுன்னா நிஃப்டி தானாக ஒரு 300 பாயிண்ட் மேலே போகும். ஸோ அதனால் நாளைக்கு பட்ஜெட்டு எதுவும் பெருசாக எதுவும் நெகட்டிவ் இல்லை, ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி எஸ்பெஷலி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நானே சில மீடியா இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தேன், இந்த பட்ஜெட் இஸ் கோயிங் டு பி மேக் ஆர் பிரேக் பட்ஜெட் ஃபார் எக்கானமி, மேக் ஆர் பிரேக் பட்ஜெட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட், மேக் ஆர் பிரேக் பட்ஜெட் ஃபார் த கவர்மெண்ட் ஆல்சோ. Everybody is expecting something very good. So what happened in 2019 when Nirmala Sitharaman became finance minister? She talked about some FIA taxation. Because of that, FIAs were not happy. They were continuously selling in the market. So to give some shock therapy, so அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இது நம்ம இங்கிலீஷ் தானாக வந்துடுது நடுவில், ஒரு என்ன பண்ணாங்க, ஒரே நாளில் கார்பரேட் டேக்ஸ் 30%லேருந்து 25% குறைச்சிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 5% மேலே போச்சு. அது நிர்மலா கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்ததை விட அதிகமாக எஃப்ஐஐ இப்போ விற்றுருக்குறாங்க. இந்த அதிகமான எஃப்ஐஐ விற்கிறதுனால அது பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவு வந்துருக்குது. அதனால தான் ஜிடிபி டேட்டாவும் கம்மியாக இருக்குது, வேலைவாய்ப்பும் கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் பேசணும்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த தடவை 2019 பண்ண மாதிரி ஏதாவது ஒரு ரெவல்யூஷனரியாக, குறிப்பாக பங்கு சந்தைக்கு ஒன்று எஸ்டிடியை குறைக்கலாம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் குறைக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் குறைக்கலாம். ஸோ எதையாவது ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கனால் பங்கு சந்தைகள் இன்னும் நல்லா, ஒரு பேங்க் நிஃப்டி அட்லீஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்டு, நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்டு, அதில் பங்கு சந்தைகள் நல்லா எப்போல்லாம் பங்கு சந்தைகள் ரொம்ப வேகமாக மேலே போகும்னாக்கா, ஒரு புல் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஸ்லோவாக தான் மேலே போகும். மார்க்கெட் ரொம்ப விழுந்திருக்கும் போது கண்டமேனிக்கு எல்லாரும் ஷார்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க. அப்போ தான் திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்ததுன்னா அந்த ஷார்ட் கவரிங்கில் மேலே போகும் பாருங்கள், அப்போ தான் மார்க்கெட் ரொம்ப வேகமாக மேலே போகும். நார்மலாக புல் மார்க்கெட்டில் நாங்கள் ஒரு டெய்லியாக 1/4%, 1/2% அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு 5-6% ஏறிடும். ஆனால் இந்த ஷார்ட் கவரிங்கில் ஒரே நாள் 5% ஏறும். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்டாக தான் இருக்குது. எஃப்ஐஐஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 89% அவங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஷார்ட்டெல்லாம் கவர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் மார்க்கெட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் ஒட்டு மொத்தத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா மார்க்கெட் ஹெவியாக ஷார்ட்டில் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நாளைக்கு நடந்தால் பங்குச்சந்தைகள் ஷார்ட் கவரிங்கில் நல்லா மேலே போகும். ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்டு. இந்த இதை பேஸ் பண்ணி தான் நான் நிறைய லாங் பொசிஷன்லாம் எடுத்திருந்தேன். நேற்று கூட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லியிருந்தேன். நான் என்ன பண்ணியிருந்தேன், February 6 24,000 காலை பை பண்ணிவிட்டு
நேற்று எக்ஸ்பைரிக்கு வந்து 23,300 காலை செல் பண்ணியிருந்தேன். அது ஜீரோவுக்கு போயிடுச்சு. ஸோ 47 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தேன். அதில் 30 ரூபாய் எனக்கு அங்கே கிடச்சிடுச்சு. வெறும் 17 ரூபாய் தான். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போனாலும் எனக்கு அதிகபட்சம் 17 ரூபாய் தான் லாஸு. உடனே இன்றைக்கி என்ன பண்ணேன், மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குன்ட்டு 24,500 கால், அதை 17 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டேன். அதனால் நாளைக்கு மார்க்கெட் கீழே போனாலும் எனக்கு 1 ரூபாய் லாஸ் கிடையாது. ஆனால் ஒருவேளை மார்க்கெட் மேலே போச்சுனால் 24,500 வரைக்கும் போச்சுனால் அடுத்த வாரம் எனக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஆனால் இன்றைக்கி ப்ரீமியம் எல்லாமே நிறைய இருந்தது. ஈவன் 24,800 கால் ஆப்ஷனே ஒரு 9 ரூபாய்க்கு ட்ரேட் நடந்தது க்ளோசிங் சமயத்திலே. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இருக்குது, பார்ப்போம். நாளைக்கு நிர்மலா சீதாராமன் கேண்டில் 2.0 வரப்போதா, வந்ததுன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். பங்குச்சந்தையில் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றினதே ரீட்டைல் பீப்புள்னு தான் சொல்லணும். எஃப்ஐஎஸ் இவ்வளோ செல் பண்ணும்போது ரீட்டைல் பீப்புள் தான் நிறைய பணத்தை வந்து முதலீடு பண்ணி இவங்களை காப்பாற்றிருக்கிறாங்க. அந்த ரீட்டைல் பீப்புளுக்கு நாளைக்கு இவங்க ஏதாவது நல்லது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் சந்திப்போம். இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.